இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் யூசியை காமிக்கிறாங்க. அவள் ஜெயிலேருந்து இப்போ தான் வெளியே வந்துச்சேக்கா. அவங்க அப்பாவும் ஸ்டெப் மதருமே சேர்ந்து பழைய போட்டு போய் அவளை ஜெயிலில் அடைச்சிருந்துருக்காங்க. ஃபைனலாக நான் இப்போ வந்துட்டேன், நீங்கள் பண்ணப்பா உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்துச்சேக்கா. அப்போ அவளோட பாடி கார்டு வந்துடுறாங்க. மேடம், இப்படி உங்கள் அப்பா வந்துட்டு அவரோட 50வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காரு. அங்கே எல்லாருமே போயிட்டுருக்காங்கன்னு சொன்னதும், அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க நானுமே போகணும்ல, நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே கூட சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. பிறகு அவங்க அப்பாவும் உங்கள் ஸ்டெப் மதருமே அங்கே உள்ள ரொம்ப ஹாப்பியாக என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க சில பர்சன்ஸ் பேசுகிறாங்க, இந்த பர்சன் ரொம்ப லக்கி தான்ப்பா. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பெரிய பணக்காரவங்க. அவங்கள மேரேஜ் பண்ணிட்டு கடைசியில் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பறிச்சியா பாரு, இந்த ஆள் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸையுமே கூட்டிகிட்டு வந்துட்டாரு, ரெண்டாவது பொண்ணையுமே ஜெயில் அடிச்சிட்டாரு, கேவலப்பட்ட ஜென்மம் இவன் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த ஸ்டெப் மதருக்கு ரொம்பவே கோவமாயிருது. வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட, நீங்கள் இவங்க பேச்செல்லாம் பெருசாக எடுக்காதீங்க, உங்கள் ஒய்ஃபோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஏகப்பட்ட பசங்க வந்துட்டு உள்ளே என்ட்ரானதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. யார் நீங்கன்னு சொல்லி கேட்டதும், எங்கள் பாஸ் வந்து உங்களுக்காக தான் எங்களை வந்து இங்கே அனுப்பி விட்ருக்காங்க, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காகன்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாகிருது. சரி ஓகே, என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி கேட்டால் அவங்க கோட் எல்லாமே வந்து கழட்டிட்டு அங்கே மியூசிக் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணதும், என்னப்பா இங்கே நடந்துட்டுருக்கு, ஃபியூனல் ஃபங்க்ஷனுக்கு வாசிக்கிற மியூசிக்கை வாசிக்கிறாங்களேன்னு சொன்னதுமே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் பயங்கரமாக கோவப்படுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் மேலே இருந்து, என்ன அப்பா உங்களுக்கு நான் அனுப்பி விட்ருக்க கிஃப்ட்டு பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்த, எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ உங்கள் ஸ்டெப் மதருக்கு ரொம்பவே வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. இவ எப்படி ஜெயிலேருந்து வந்தான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணாலுமே ஒன்றும் வேலையாக போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோடய அம்மாவை சீட் பண்ணுறதுக்காக என்னோடய பேரில் ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி விட்ருந்தீங்க. இப்போ அதுக்கெல்லாம் நான் தான் வந்து ஓனர் ஆகிட்டேன். உங்களோட வந்து பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அங்கே இருக்க பர்சன்ஸ், இவன் பிச்சைக்காரன் ஆகிட்டா, இவன் கூட சேர்ந்து நம்மளுக்கு என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அவங்க பாடி கார்டு, மேடம் நீங்கள் அசத்திட்டங்க போங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்கீங்க, இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அழிவே ஸ்டார்டிங் சொல்லும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி டென்ஷன் ஆனதுமே, என்ன உங்களுக்கு உடம்பு முடியலையான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு மேனை எனக்காக தேடுங்கன்னு சொல்கிறா, எதுக்காக மேடம்னு சொன்னதும் அவங்க எனக்கு லவ் பாய்சன் கொடுத்துருக்காங்க, எனக்கு அது வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்குன்னு சொன்னதுமே, சரி ஓகே நான் ஒரு கிளப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு பிடிச்ச பையனா நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டுருக்கான். அப்போங்க நடுவில் ஒரு கார் வந்து நின்றுட்டுருக்கு. அந்த காரில் நம்மளோட ஹீரோ ஜியாங் தான் இருக்கான். அவங்க அசிஸ்டன்ட் பாட்டி வந்து உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்க அந்த பிளைண்ட் டேட்டுக்கு நீங்கள் போலையா பாஸ் அப்படின்ற சொன்னதோ, எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் எந்த ஒரு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் நான் போகலன்னு சொல்லிட்டுருக்கான். டயத்தில் நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வந்துட்டு இறங்கி வந்துட்டுருக்கா. காரை பார்த்து அங்கே நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஹீரோயின் டக்குன்னு உள்ளே வந்து ஏறி உட்காந்துட்டதுமே அவங்க அசிஸ்டன்ட், என்ன மேடம் நீங்களுக்காக இதில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, டாக்ஸி நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து, நான் வந்து உனக்காக நிறைய பணம் ஆஃபர் பண்ணுறேன், நீங்கள் எனக்காக உங்களோட பாடியை வந்து ஆஃபர் பண்ணணும், நம்ம வந்துட்டு ஒரு டீல் போட்டுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு வேமா பிடிச்சவங்க கிஸ் பண்ணதுமே அசிஸ்டண்ட்டுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு லேடியுமே பக்கத்தில் வந்ததே கிடையாது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நான் யாருன்னு உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டதோ, நீ யாராக இருந்தால் என்ன, உன்னோட பாடி வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, உன் ஸ்கில்மே நல்லா இருந்தால் ஓகே, நீ வந்துட்டு பர்ஃபார்ம் நல்லா பண்ணால் எனக்கு ஓகே தான் சொல்கிறா, பட் உனக்கு இது முடியாதுன்னா நான் பேசாமல் வந்துட்டு வேற ஒரு பர்சனை தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது, அப்போ அவன் எந்த ஒரு மேனையுமே இப்படிலாம் சொல்லி ப்ரொவோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவப்படுறான். ஸோ அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணும்போது அங்கே அசிஸ்டன்ட் பார்த்துட்ருக்கதை பார்த்துட்டு, என்ன வந்துட்டு இப்படி பார்த்துட்ருக்க, வெளியே போன்னு சொன்னதுமே அவருமே அங்கே வந்துட்டு வெளியே போனதும் இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் போய் அங்கே பாடி கார்டுகிட்ட, என்னப்பா உங்கள் மேடம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே, என்ன நடந்துட்டுருக்கு, இது ரொம்ப ஸ்பீடாக இல்லையான்னு சொன்னதும், ஐ திங்க் இதே பத்தாதுன்னு நினைக்கிறேன், நம்ம ரூம் புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைசியில் என்ன மாதிரி வேலை பண்ண வேண்டியதாகிடுச்சு பாருங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே நீ பர்ஃபார்ம் நல்லா பண்ண, இதுக்கு நான் வந்து பேசின மாதிரி உனக்கு பே பண்ணணும்லன்னு சொல்லிட்டு ஒரு சூட் கேஸ் நிறைய பணம் கொடுக்குறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட கான்டாக்ட் நம்பராச்சும் கொடு, உனக்கு வந்துட்டு நான் தேவைப்பட்டேன்னா இதுக்கப்புறம் அப்படின்ற சொன்னதுமே நல்லா தான் இருக்கு, ஏன்னா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு மேலே கான்டாக்ட் நம்பர் எழுதிட்டு, நீ
வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ கால் பண்ணலாம். பட் எனக்கு கிடையாது. என் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது, அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக்காகி போயிருது. பரவாயில்ல இருக்கட்டும். இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ நான் வந்து இப்படிலாம் கூட வந்து ஒரு மெயில் மாடலாக வந்துட்டு மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். பட் உன்னை திரும்ப நான் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி யூஸி அப்படின்றத சொல்லலாம். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது அவள் பாடியில் இருக்க மார்க்கை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு எப்படிப்பட்டவ, ரொம்ப மோசமான லேடியாக இருப்பா போலேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் வந்து இப்படி மேடம் அவங்க ஸ்டெப் வந்தரும் அப்பாவுமே பேங்க்கு போயிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சாவி வந்துட்டு லாக்கரோடது உங்ககிட்ட தானே இருக்குன்னு சொன்னதும் ஓன்ட்ட இல்லையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. பிறகு இவங்க பார்த்தா பேங்க்கில் போய் அந்த சீல் எல்லாமே வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகி நம்ம இதுக்கப்புறம் இந்த கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயினும் அசிஸ்டண்ட்டும் அங்கே தான் இருக்காங்க. நீ வந்துட்டு அவங்க காரை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறா. அப்போ அங்கே சீட் பெல்ட் எல்லாமே போட்டுட்டு இப்போ போய் காரை ஹிட் பண்ணுன்னு சொன்னதும் அவனுமே போர்ஸாக ஹிட் பண்ணதில்லை. அங்கே உள்ள எல்லாருமே மயக்கமாயிடுறாங்க. அந்த டயத்தில் அந்த சேல்ஸ் எல்லாத்தையுமே அவள் எடுத்துக்கிறா. என்ன மேடம் ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்ணவான்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, ஆல்ரெடி நான் இவங்களுக்காக சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. என்ன காருன்னு பார்த்தா அங்கே ஆம்புலன்ஸ் வேண்டாம். அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டே, ஓ மேடம் உண்மையிலே உங்கள் கூட வந்து யாராச்சும் முரண்பட்ட மாதிரி கருத்து வச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு தப்பிக்கவே முடியாது. என்னோட பெஸ்ட் பாஸ் நீங்கள் தான் அப்படின்றத சொல்கிறான். உள்ளே பார்த்தா அவங்க 2 பேர்த்தையும் ஏற்றி அனுப்பி விட்டதுமே அவங்க உள்ள டெட் பார்ட்டி இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிட்டு கத்திட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. பட் அங்கே அந்த பர்சன் ஸ்டாப் பண்ணாமல் அங்கே போயிட்டுருக்காங்க. பிறகு வீட்டுக்கு அங்கே வரும்போது அவங்க லைட் எல்லாமே போட்டு பார்த்தா ஆன் ஆகாமல் இருக்குது. அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. உள்ளே யாரும் இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேட் எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்காக அவள் போகிறா. நாங்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேமா கதவை அங்கே வந்து ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதும் உன்னோட வீட்டில் லைட் எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, இங்கே பாரு நான் உனக்காக எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் லைட்டை போட்டு விடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இம்ப்ரெசிவாக இருக்குது. அதெல்லாம் சரி, ஆனால் நீ எப்படி இங்கே வந்த அதை ஃபஸ்ட்டு பதில் சொல்லு அப்படின்றத சொல்கிறா. பட் அவன் சொல்கிறான், நான் வந்து இங்கே வந்ததெல்லாம் என்ன பெரிய மேட்சா, நீ வந்து ஃபோன் நம்பர் கொடுத்த, ஃபோன் நம்பரை வச்சு ஒருத்தவங்க வீட்டு அட்ரஸை பிடிக்க முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டேக்கான். சரி ஓகே, நீ இப்போ வந்துட்டு இங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உன்னோட தேவை எனக்கு இப்போதைக்கு கிடையாது, ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் வேணால் மீட் பண்ணலாம், நீ கிளம்புன்னு சொன்னதுமே உனக்காக நான் இவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்துட்டு போகிறதுக்குமே இடம் இல்லை, பேசாமல் நீ வந்து என்னை யூஸ் பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு இங்கேவே வந்து இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், உனக்கு 20% ஆஃபருமே பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் எனக்கு மேல் மாடலில் அவசியம் கிடையாதுப்பா, நானி தான் அவசியம், நீ வந்து வீட்டில் இருந்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டேன்னா நான் உனக்கு மாதம் 10,000 சேலரியுமே கொடுக்குறேன், அதுக்கு ஓகேனா இங்கே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொன்னதும் அங்கே அவனுமே அதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே வீட்டில் அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறாங்க. அவள் என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்கா, கடைசியில் நம்மளை கேவலப்படுத்திட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் கோவப்பட்டதுமே நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே ரவுடிங்கிட்ட கால் பண்ணி இதை சீலை கொண்டு வர சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அந்த சீலை ரொம்ப சேஃப்டி அங்கே உள்ளே எடுத்து வச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே அலாரம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, வேறு ஒருத்தவங்க யாராச்சும் உள்ளே எஞ்சாங்கனாங்கன்னா அலாரம் அடிச்சிடும், நம்ம போலீஸில் வந்துட்டு அவங்கள பிடிச்சி கொடுத்துடலான்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா நானியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவங்க அசிஸ்டன்ட், பாஸ் நீங்கள் என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, ஆனால் நீங்கள் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பொண்ணுக்காக நீங்கள் இப்படி நேனியை ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா, அது 20% ஆஃபர்லன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு அவளை பற்றி தப்பாலாம் பேசிட்டு இருக்காது, அவள் வந்துட்டு எவ்வளோ வந்து நல்லவன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்கிறான். பிறகு என் பாட்டிகிட்ட நீ இதுக்கப்புறம் எனக்கு பொண்ணெல்லாம் பார்க்க வேணான்னு சொல்லிடு, நான் யாரை வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிறேன் நான் டிசைட் பண்ணிட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே ஃபீல் ஆகிட்டு இருக்கான். அங்கே வெளியே வந்து ஆளுங்க வந்து வந்திருக்காங்கன்னு அதை எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு ரொம்ப கூலாக போய் அங்கே வந்து உக்காந்துக்கிறான். இப்போ அங்கே இருக்க ரவுடிங்க மரியாதையோட 2 பேருமே போயிருங்க இங்கேருந்து, இல்லைன்னு வச்சுக்கோமே உங்களுக்குமே அடி விழுந்துரும் அப்படின்றத சொன்னதும் இங்கே வந்துட்டு சரி நீ போய் ஃபைட் பண்ணுன்னு சொன்னதுமே எனது 2 பேரும் சேர்ந்து எங்கள் கூட ஃபைட் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் நான் எப்போ 2 பேருன்னு சொன்னேன், அவன் மட்டும்தான் சொல்லும் போது இவன் வந்துட்டு எங்களை அடிச்சிருவானோன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே அசிஸ்டன்ட் பார்த்தா செம்மையாக போட்டு விடுத்துட்டு இருக்காரு, அவரோட பாடி கார்டுமே தான் அவர் போல. அப்போ அங்கே பயங்கரமாக அடிப்பட்ட அந்த பர்சன் வந்துட்டு கத்துனதும் வாயை மூடிட்டு அமைதியாயிரு, என் பொண்டாட்டி மேலே தூங்கிட்டு இருக்கா, அவள் எந்திரிச்சிருவான்னு சொன்னதுமே அவன் இன்னுமே வந்துட்டு கத்திட்டு இருக்கான். கோவப்பட்டு பயங்கரமாக போட்டு அடி வெளுத்து விட்டுறான். நான் தான் சொன்னா இல்லையா என் பொண்டாட்டி எந்திரிச்சிருவான்னு, அவள் தூக்கத்தை கெடுக்கவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான்.
ஹீரோயின் மேலே நல்லா அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா, எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல். அப்போ அங்கே எல்லாத்தையுமே அடித்து போட்ட பிறகு அவங்க மன்னிப்பு கேட்டதுமே, பாஸ் இவங்களெல்லாம் என்ன பண்ணேன்னு சொன்னதுமே, அங்கே அவன் வந்துட்டு ஒரு கர்ச்சிப் மாதிரி கொடுக்குறான். கொண்டு போய் அங்கே விட்டுட்டு, இவங்க பாஸ் யாரோ அவங்ககிட்ட இதை கொடுங்க, இதுக்கப்புறம் வந்து எனக்கு எதிராக அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லுதும் அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் எந்திரிச்சிட்டு, என்னப்பா எங்கள் அப்பா வந்து திருந்திட்டாரா என்ன, அந்தாலும் கண்டிப்பாக சீலை வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புவாருன்னு நினச்சா எந்த ஒரு சவுண்டுமே எனக்கு கேட்கலையே, நான் எப்படி வந்துட்டு இவ்வளோ நிம்மதியாக தூங்குனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போங்க அந்த சீலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அப்படியே தான் இருக்குது. அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ உள்ளே வர்றான். நான் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கேட்டதும், உனக்கு ஏதாச்சும் கீழே சவுண்டு வந்துச்சான்னு சொல்லி கேட்டதும், எந்த சவுண்டை பற்றி கேட்குறீங்கன்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் கீழே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவள் கீழே இறங்கி வந்ததுமே பார்த்தா அவளுக்கு ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குப்பா, உனக்கு குக்கிங் கூட நல்லா வருமானு சொல்லி கேட்டதும், யாரையுமே ஆளை பார்த்து சர்ச் பண்ணக்கூடாது, அதுக்கு உதாரணமே நீ தானே, நீ வந்துட்டு உன்னோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போய் எவ்வளோ பெரிய வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணியிருக்க, பட் உன்னை பார்த்து அப்படிலாம் பண்ணுற பொண்ணு மாதிரியா இருக்குன்னு சொன்னதும், பட் உன்னை பார்த்து எனக்கு இன்னுமே ரொம்ப ஷாக்காக தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நீ ரொம்ப ஈஸியாக என்னோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கையே, நீ யார், உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஜியாங் சொல்கிறான். ஸோ அந்த பேரை கேட்டுட்டு எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து சரி நான் இப்போ ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது குக்கிங் ரெடி பண்ணி வைக்கிறேன், மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு நீ வந்து சேருன்னு சொன்னதும் அவள் சரின்னு சொல்லிட்டு போகிறா. பிறகு அசிஸ்டண்ட்டை, நீ வந்து என்னோட நானியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு வீட்டில் பார்த்தா அந்த ரவுடி கும்பலோட தலைவர் வந்துடுறான். நீ வந்து என்ன மாதிரி வந்து வேலை பண்ணிட்டு இருக்க, என்னோட சர்க்கிளில் இருக்க யாருமே உனக்காக இதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதும், எதுக்காகன்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதிராக வந்துட்டு யாருக்கு எதிராக எங்களை அனுப்பியிருக்கா, அவன் எவ்வளோ பெரிய டெவில் மனுஷன் தெரியுமா, அவன்கிட்ட போனால் செத்து தான் போகணும், நீ அவனுக்கு எதிராகவே எங்களை தூண்டி விட பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு போனதுமே அவங்க ஸ்டெப் மதருக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்குமே எதுவும் புரிய மாட்டுது. இப்போ தான் ஜெயிலேருந்து வந்தா, அதுக்குள்ளே எப்படி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, யாரை வச்சு இவ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுமே சரி ஓகே, என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது, இன்றைக்கி அவங்க அம்மாவோட டெத் ஆனிவர்சரி, அவள் கண்டிப்பாக அந்த சமாதிக்கு வருவாள் அப்படின்றத சொல்லி அவங்க ஏதோ ஒரு பிளான் சொல்கிறாங்க. இனிமேல் அவங்க அம்மாவோட சமாதிக்கு போய் அங்கே ஃப்ளார் எல்லாமே வச்சு ப்ரே பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவங்க சீட் பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், எல்லாத்தையுமே அவங்ககிட்ட வந்து நான் திரும்ப ரிட்டர்ன் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அதை போய் அங்கே டச் பண்ணதும் அங்கே வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு உட முடியாமல் பெயின் ஆகிட்டு இருக்கு ஹார்ட் எல்லாமே. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க, நான் இப்போ உனக்கு பாய்சன் கொடுத்துருக்கேன், ஸோ வந்து நீ கண்டிப்பாக வந்துட்டு உயிர் பொழைக்க முடியாது, அப்படி உனக்கு இந்த மெடிசன் வேணும்னா நீ அந்த சீலை என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னதுமே, நான் செத்து போனாலும் போவனே தவிர கண்டிப்பாக உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும், அப்படின்னா நீயுமே உன்னோட அம்மாட்ட போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோ, எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தானே அப்போ சொத்து கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்துடுறாங்க. நீங்கள் இப்போ கன்ஃபர்ஸ் பண்ணுவீங்களே, அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணீங்களா, இப்போ அந்த பொண்ணுக்குமே மெடிசன் கொடுத்துருக்கீங்களா கொலை பண்ணுறதுக்காக, சொத்துக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த லேடி ரொம்ப பயந்து போயிட்டு அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்போ தான் வந்துட்டு உங்கள் வாயாலே ஒத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடிச்சிட்ருக்கீங்க, அவங்க எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்ற சொன்னதும், ஆல்ரெடி அப்படின்னா வந்து நீ இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து செட்டப் பண்ணியிருக்க, உனக்கு எதுவுமே ஆகலை, நீ ஆக்டிங்காக பண்ணேன்னு சொன்னதும் கரெக்டாக சொல்லிட்டுருக்கீங்க, இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு க்ளோவ்ஸ் போட்டிருந்தேன், ஸோ எனக்கு எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு இவங்ககிட்ட மாட்டினீங்களா வச்சு செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவங்க தொடர்ந்து அங்கே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தா இந்த லேடியால் தப்பிக்க முடியாமல் இருக்குது. ஆனால் போயிட்டுருக்கும் போதே அவளுக்கு அங்கே ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கா. அப்போ அசிஸ்டன்ட், ஏன்னா நீங்கள் க்ளோஸ் போட்டுமே இந்த மருந்தோட எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கான்னு சொன்னதுமே, ஆமாம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இது லவ் பாய்சன் தான், பட் வந்துட்டு இது உயிரையுமே எடுத்துரும் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. நான் உடனே வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லும் போதே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுக போயிடுறா. பட் ஹீரோ கரெக்டாக வந்துட்டு அங்கே பிடிச்சி காப்பாற்றிட்டு அங்கே கார் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கவுமே இவளை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது, அது என்னோட பிளட்டு மட்டும்தான் சொல்லிட்டு கட் பண்ணி அங்கே தண்ணியோட கலந்து அவனே குடிச்சு அதை வந்துட்டு அவளுக்கு கொடுத்து எப்படியோ சரி பண்ணதும், நீ எப்படி வந்துட்டு இதை சரி பண்ண எனக்கு அப்படின்ற சட்டி கேட்டதுமே, வேற ஒன்றும் கிடையாது, மெடிசன் தான் கொடுத்தேன், இன்னமே அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, உனக்கு வந்துட்டு சரியாகணும்னா நீ பாத் டப்பில் தான் போய் உட்காரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் தண்ணிக்குள்ள அவன் உட்கார வச்சுட்டு இருக்கான்.
ஹீரோயின் நீ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்க. நீ ரொம்ப சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரானரியாக இருக்க. அப்புறம் ஏன் வந்துட்டு நீ என்னோட வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க? உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? நீ என்ன வந்துட்டு என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க? ஏன்னா இதை பற்றி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு மெடிசன் கொடுத்தா சரியாகும்னு, அதுக்கப்புறம் எனக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்? என் வீட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ட. இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. என்னென்னமோ பண்ணுற. நீ யார் அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இப்பயாச்சும் வந்துட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாளேன்னு, உன்கிட்ட இருக்க ஒன்று தான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது உன்கிட்ட கொடுக்குறதுக்கு காசை தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னதும், உன்னோட மனசு தான் எனக்கு வேணும்னு சொன்னதுமே, பட் வந்துட்டு நீ கனவு கண்டுட்டு இருக்காத. ஏன்னா உன்னை ஜஸ்ட் நான் ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை கண்டிப்பாக நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும், பட் இதை பற்றி இப்போ பேசுறதுக்கு வேணாம், டைம் இல்லை, நம்ம பிறகு பேசிக்கலாம். நீ ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக பெரிய ஃபெயிலியர் உனக்கே ஆயிரும். எந்திரிச்சுவான்னு சொல்லும்போது, நீ எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறான். உன்னோட ஸ்டெப் மதர் அப்பா எல்லாத்தையுமே நீ பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கையில, பேசாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன் அவங்கள பழி வாங்குறதுக்கு. நீ எப்படி பழி வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே, பேசாமல் ஸ்பீடாக கொண்டு போய் காரை இடித்து கொலை பண்ணிடுறியா? இல்லை அவங்கள பிடிச்சி எங்கேயாச்சும் தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறியா? இல்லை பேசாமல் நீ ஏகப்பட்ட ரவுடிங்களை அனுப்பி அவங்கள போட்டு தள்ளிடுன்னு சொன்னதும், உண்மையிலே நீ பர்ஃபெக்டாக இருக்கப்பா பழி வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ண போகிறான். உனக்கு எப்படி விருப்பமோ அப்படியே பண்ணிடலான்னு. பட் அங்கே அவள் ஸ்டாப் பண்ணிடுறா. என்ன நீயே ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறியா இப்படிலாம் சொல்கிறோன்னு கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் இவங்க இப்போ சாகிறதுக்கு கரெக்டான டைம் கிடையாது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இதை விட சிவியராக கிடைக்கணும்னு சொல்லிடுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் எப்போ நீ ஆர்டர் கொடுக்குறியோ அப்பயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை நானே பண்ணி விடுவான்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன்னு சொல்கிறா. பட் அவன் கையில் இருக்க அந்த கத்தி மார்க்கை பார்த்துட்டு, அப்படின்னா நீ உன்னோட பிளட்டை கொடுத்து என்னை காப்பாற்றிருக்க, உனக்கு எப்படி இந்த மெடிசனை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஏன்னா அதை பண்ணதே என்னோட தாத்தா தானே, அந்த மெடிசன் காணாமல் போனப்பே இந்த மாதிரி தப்பான பேருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஸோ அதுக்கு மருந்துனா என்னோட பிளட்டு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குல்ல வான்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் கையில் போட்டுட்ருக்கா. அப்போ அங்கே அவனுமே ஆனால் ஏன் வழியோட உனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குல்லன்னு சொல்லிட்டு கையில் பார்த்தா அங்கே ஜெயிலில் இருக்கப்போ அடிச்சிருப்பாங்க போல், அந்த காயங்கள் தான் இருக்குது. அப்போங்க எனக்கு எவ்வளோ பெயின் ஆகிட்ருக்கோ அதை விட டபுளாக அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னதும், உனக்கு எப்போ தேவை இருக்கோ நான் எப்பயுமே அவைலபிள் தான் சொன்னதுமே, உண்மையாக சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோ அவங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் மிஸ் யூஸ்ரீ உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஐ திங்க் அவங்க உங்களை மேலே டவுட் படுறாங்கன்னு சொன்னதும், அவள் டவுட்லாம் பட கிடையாது, அவள் என்னை பற்றி ஆசைப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன்னா நீங்கள் அப்படியா சொல்கிறீங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க பாடி கார்டு போய் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுமே, அவன் 25 இயர்ஸ் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பையன், இப்போ வரைக்குமே யாரு கூடயுமே டேட்டிங்கும் பண்ணதில்லை, அஃபேர் வச்சுட்டதில்லை, ரொம்பவே லாயலான ஒரு பர்சன் சொல்லிட்டு போட்டிருக்கு. ஏன்னா இவ்வளோதான் அவனை பற்றின இன்ஃபர்மேஷனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் மேடம் நான் செக் பண்ணப்போ ஜஸ்ட் இவ்வளோ தான் கிடச்சிச்சு, நம்ம வேணும்னா வேறு முறையில் தான் இவனை பற்றி இன்னுமே கலெக்ட் பண்ணணும், ஏன்னா இவன் என்னமோ மேரேஜுக்காக அங்கே எல்லாமே அப்ளை பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இதை பற்றி இதுக்கப்புறம் விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னோட பிளட்டவே எனக்காக கொடுத்து காப்பாற்றிட்டான்றப்ப எனக்கு எப்படி துரோகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் என்ன ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையுமே பேசிட்டியா அப்படின்றத சொன்னதும், 3 டேஸ்க்கு அப்புறம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மேடம் மீட்டிங்னு சொன்னதுமே, அதுக்குள்ளே என்னோட பாய்சனுமே இறங்கிரும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. நான் அப்போ அங்கேருந்து கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ நீ எங்கே போயிட்டுருக்க, என்னையுமே கூட போகும்போது கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுமே, நீ எதுக்கு அங்கே, அதெல்லாம் வேணாம் நான் மீட்டிங்காக போகிறேன்னு சொல்கிறா. பட் அவன் பிடிச்சவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் மேடம் கார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகும்போதே ஒரு பர்சன் அவங்கள பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறா. நான் நோட்டீஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. மேடம் இப்படி கார் ஏதோ ஃபாலோ பண்ணுறதுன்னு சொன்னதுமே, தெரியும் நீ கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுன்னு சொல்கிறப்ப அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது வேற யாரும் கிடையாது, அங்கே நம்ம ஸ்டெப் மதர் தான். அங்கே ஊடால ஒரு பொருளை போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் பிரேக் போட்டு இந்த சைடில் திருப்ப வேண்டியதாகிடுது. அதனால் அவங்க கார் ஆக்சிடென்ட்மே ஆயிடுது. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த சீலையுமே எடுத்துக்கிறாங்க. நீ என்ன ட்ரிக்கை எங்கிட்ட யூஸ் பண்ணியோ அதே தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், நீ வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவளுக்கு லவ் பாய்சன் கொடுத்து நீங்கள் இவளை கொண்டு போய் சில ஆம்பளைங்கிட்ட விட்டுருங்க, அவங்க என்னமாச்சும் பண்ணிட்டு போட்டோன்னு சொன்னதுமே அங்கே நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம ஹீரோ நீ இதெல்லாம் பண்ணினா உனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமான்னு சொன்னதும், அந்த லேடிக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அசிஸ்டன்ட் வேமா நம்ம
ஹீரோட்ட இதை பற்றி வந்து இன்ஃபார்ம் பண்ணதுமே இது என்ன புது ட்ரிக்கா இல்லை உண்மையிலே அவள் போய் மாட்டிக்கிட்டாளான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அவளோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க சொன்னதுமே அங்கே அவருமே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடலாம் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே கொண்டு போய் கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே அந்த ரவுடிங்க வாவ் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பொண்ணாக இருக்கா, நம்மளுக்கு வந்துட்டு காசையும் கொடுத்து இப்படி பொண்ணையுமே கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவள் ஜெயிலில் வந்துட்டு புள்ளி பண்ணவங்கள இதே மாதிரி தான் அவள் பனிஷ் பண்ணியிருப்பா போல. பட் அங்கே இன்னொரு ரவுடி வந்து அங்கே அவ்வளோ அடிச்சுட்டு நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, எங்ககிட்ட இந்த ஈஸியாக தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கரெக்டாக ஹீரோ அங்கே வந்து அசிஸ்டன்ட் போட்டு எல்லாத்தையுமே அங்கே அடி விழுத்து விட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. நீ வந்துட்டு எப்பயுமே என்னை காப்பாற்றுறதுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து ஏன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு கிளம்பி போயே ஆகணும், இல்லைன்னா அவங்க வந்துட்டு அந்த சீலை வச்சு கம்பெனியை சேல்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஒன்றை காப்பாற்றுறது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். பிறகு இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தா அங்கே கம்பெனியை சேல்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே கான்ட்ராக்டுமே சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நினச்ச மாதிரியே நான் காரியம் சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பிறகு இவங்க நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பட் இவங்களை போய் என்னால் திரும்ப மீட் தான் பண்ண முடியாது இல்லை அப்படின்றத சொல்லும் போது அங்கே அசிஸ்டன்ட் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏன் மீட் பண்ண முடியாது, நான் இருக்கேன்ல உன்னை கூட்டிகிட்டு போய் மீட் பண்ண வைக்கிறேனேன்னு சொல்லிட்டு வம்பு பொண்ணி பிடிச்சி இழுத்துட்டு போனதுமே அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு இருக்கான். இப்போ உனக்கு வந்துட்டு கரெக்டான பொசிஷன் என்னமோ நான் காமிக்க வேணாமா வான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனால் அங்கே வந்து ஆல்ரெடி அந்த ரவுடிங்களுக்கு ட்ரக்கு கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இவனையுமே தள்ளி விட்டு இவன் வாயிலையுமே ட்ரக்கை கொடுத்து 3 பேருமே சேர்ந்து அங்கே க்ளோஸாக இருக்க மாதிரி வீடியோவே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கண்ணை முழிச்சிட்டு நான் வந்துட்டு எவ்வளோ நேரம் தூங்கிட்டேன் டைம் என்ன ஆயிடுச்சுக்குன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கே ஃபோனை பார்க்குறா. பட் ஃபோனில் வந்துட்டு அங்கே கால் பண்ணுறது கூட வந்து நெட்டு கிடைக்காம இருக்கவுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகி போனதுமே ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணுன்னு சொன்னதும் அங்கே ஃபோனை வந்துட்டு அவள் பார்த்துட்டு என்னோடதில் நெட்டு கிடைக்கல ஒன்றதில் எப்படி கிடைக்குன்னு சொன்னால் அவன் இதில் வந்துட்டு அங்கே டவர் எல்லாமே கிடைச்சதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ உண்மையிலே எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறப்பா அப்படின்றத சொல்கிறா. உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணதுமே அவர் பார்த்தா ரொம்ப டென்ஷனோடவே இருக்காரு. மேடம் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னதுமே இப்படி கான்ட்ராக்ட் எல்லாமே சைன் ஆயிடுச்சு, நம்மக்கிட்ட ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அதிகமான ஷேர் ஹோல்டருமே இல்லை, எல்லாமே உங்கள் அப்பாவோட ஆளுங்க தான் அப்படின்றத சொன்னதும் இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இன்னொரு வழியுமே இருக்குது, நான் வந்துட்டு உடனே கிளம்பி வரேன்னு அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நானுமே உன் கூட சேர்ந்து வர்றேன், உனக்கு ஹெல்ப் என்ன நானுமே பண்ணுறேன்னு சொன்னதுமே யார் நீ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்க, எல்லா விஷயத்தை பற்றியும் உனக்கு தெரியுது, உன்னை பற்றி நான் வந்துட்டு இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே என்னை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா என் மேலே லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொல்லி கேட்டதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பட் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிறணும், எனக்கு அதிக ஆர்வமாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோ டைம் வரப்போ நான் வந்து கரெக்டாக உனக்கு எல்லா விஷயங்களுமே சொல்லிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டீல் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உன்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், நீ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு வீட்டில் அவங்க ஸ்டெப் மதரை பார்த்தா அவங்க அப்பா பார்த்து எதுக்காக நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு டென்ஷனாகவே இருக்கீங்க, அதான் நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னு சொன்னதுமே எனக்கு என்னமோ தப்பாகவே தோணிட்டு இருக்கு, நீ அனுப்பின ரவுடிங்க ஏன் இன்னும் வரவே இல்லைன்னு சொன்னதுமே அப்படி வராமல் போனாலுமே என்ன பிரச்சனை இருக்குது, அவட்ட அப்படி என்ன இருக்குது சொல்லுங்கள், ஜஸ்ட் வந்துட்டு 10% சேல்ஸ் தான், அதை வச்சு அவள் என்ன பண்ணிட முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு ஷேர் ஹோல்டர் எல்லாமே அவள் வந்துட்டு அகேன்ஸ்டாக நம்மளுக்கு எதிராக போய் திருப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அங்கே ரொம்ப பயந்து போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே மிஸ்டர் லின்னை மீட் பண்ணுறதுக்காக வந்ததுமே அவங்க மெய்ட் வந்துட்டு அவர் உங்களை மீட் பண்ணலாம் விரும்பலையா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே ரொம்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின்மே கோமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோவுமே இந்த கர்ச்சிப்பை வந்துட்டு அதில் கட்டி விடுறேன், இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இவ்வளோ சொல்லியுமே நீங்கள் கேட்க மாட்டேங்க, பட் அவருக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியாதா அப்படின்றத சொல்லிட்டே உள்ளே போயிட்டுருக்காங்க. பட் அங்கே வந்துட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும்போது கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். 3 கவுண்ட் பண்ணவங்களையுமே அந்த லேடி வேகமாக ஓடி வந்துட்டு மிஸ்டர் லின் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அப்பா அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, நான் இதுக்கப்புறம் கம்பெனி வந்துட்டு விற்க போகிறேன், இந்த கான்ட்ராக்ட்னால நம்மளுக்கு ஏகப்பட்ட ஷேர்ஸ் வந்துட்டு லாபமாக கிடைக்கும், நல்ல பெனிஃபிட்டுமே அப்படின்றத சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு லாஸ்ட்டாக அங்கே ரிங்கை வந்துட்டு பெல் பண்ண போகும்போது அங்கே நம்ம ஹீரோ எல்லாருமே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிடுது, இவ எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லி கேட்டதும் எனக்கே தெரியலேன்னு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கீங்களா, நான் வந்துட்டு எப்படி வந்து உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த
கான்ட்ராக்டுக்கு எதிராக வந்து இருக்கேன், எனக்கு வந்துட்டு இதில் விருப்பம் கிடையாது சேல்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், உன்னோட சேல்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு 10% தான், ஸோ வந்துட்டு உன்னோட விருப்பம்லாம் இங்கே யாருக்கும் முக்கியம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், யார் சொன்னது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கான்ட்ராக்டை பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. பார்த்தா அவளுக்கு வந்துட்டு 40% சேல்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் தான் இதில் அதிகமான ஷேர் ஹோல்டர்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிட்டு, யார் வந்துட்டு நம்மளை ஏமாத்தினது, யார் இவளுக்கு வந்து ஷேர்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே மிஸ்டர் லின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்னோட ஷேர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்ப நான் எப்படி ஒத்துக்க முடியும் இதை மற்றவங்களுக்கு விற்கிறதுக்கு, நான் இதை வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஸ்டெப் மதர், நீ வந்துட்டு ரொம்ப பெரிய நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்காத, இவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும், ஒரு மேனுக்கு வந்துட்டு எப்பயுமே அடிக்டடாகவே இருப்பா, இந்த மாதிரி ஒரு கேர்ளை போய் நம்ம வந்துட்டு இந்த கம்பெனியோட சிஓ ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம கம்பெனியோட நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே இருக்கவங்களுமே அதுவுமே கரெக்ட் தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவள் நீங்கள் வந்துட்டு இப்படி என் மேலே பழி போடுற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே என்கிட்ட என்ன எவிடன்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அந்த வீடியோ ஃபோனில் வச்சுட்டு மிரட்டுறாங்க. ஒழுங்காக நீ இப்போயாச்சும் ஒத்துக்கோ எல்லாத்துக்குமே, இல்லைனா இதை எல்லாத்தையுமே போட்டு காமிச்சு அசிங்கப்படுத்திடுவேன்னு சொன்னதும் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதுமே அந்த வீடியோ ப்ளே பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்ன அசிங்கம் இது, இந்த கேவலமான வீடியோவை பார்க்குறதுக்காக எங்களை மீட்டிங் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அப்போ அங்கே வேமா வந்துட்டு அவங்க போய் ஆஃப் பண்ண போகிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரிமோட் எடுத்துக்கிறான். ஹீரோயின் உட்காருங்க, நீங்கள் இதுக்காக வந்துட்டு ட்விஸ்ட்டை வந்து பார்க்காம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டைமே உங்கள் மனசை கொஞ்சம் திடமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்குமே சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அந்த லேடியோட ஃபேஸ் தெரிய வருது, வேற யாரும் கிடையாது, எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தான், ஒரு பையனோட சேர்ந்து தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அதை பார்த்ததுமே அந்த லேடி வேமா வந்துட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஃபேக், இதுல இருக்கிறது நானே கிடையாது, இதை என்னை மேலே வந்து ப்ளேம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இது ஃபேக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கொடுத்து செக் பண்ணலாம், உண்மையாக இல்லை ரெடி பண்ணியிருக்காங்களான்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப அசிங்கமாக வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பா கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இதில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் சேர்ஸுமே கொடுக்க மாட்டேன், வந்துட்டு இவளை அடித்து வெளியேற்றி விடுங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே கிழிச்சு எரிஞ்சிடுறா. இந்த கான்ட்ராக்டை என்னால் ஏற்றுக்க முடியாது, அடுத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு இதோட சிஇஓ நான் தான் சொல்கிறது நடக்கும்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே அவங்க ஸ்டெப் மதரையுமே பிடிச்சி அடித்து அவர் இழுத்து வெளியே தள்ளி விட்டுட்டு உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், நீ எனக்கே துரோகம் பண்ணியிருக்க, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அந்த லேடி எங்கள் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க. பட் ஒன்றும் முடிய மாட்டுது. அங்கே அந்தாள் வந்துட்டு உள்ளே போகும்போது அந்தாளுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. இவங்க ஸ்டெப் மதரை பார்த்தா அங்கே எல்லாருமே வந்துட்டு கொஸ்டின் கேட்டதுமே ரொம்ப இவங்களுக்கு அசிங்கமாக போயிட்டு மூஞ்ச மூடிட்டு ஓட வேண்டிய நிலைமையாகி போயிருது. ஹீரோயின் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃபைனலாக நான் வந்து வின் பண்ணிட்டேம்மா, இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே எனக்கு தான் சொந்தம், கம்பெனியை காப்பாற்றிட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வர்றான், உனக்காக பாத்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீ வான்னு சொன்னதுமே ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே குளிச்சுட்டு இருக்கா. நீ என்கிட்ட இப்போயாச்சும் உன்னை பற்றி சொல்கிறியா, நீ ஒரு சாதாரண பர்சனாக இருக்க முடியாது, என்னை காப்பாற்றுறதுக்காக ஹெலிகாப்டர்லாம் எடுத்துகிட்டு வரேன்னா எப்படி உன்னால் வந்து முடியும் சொல்லு, எல்லா பிரச்சனையுமே எனக்கு வந்துட்டு சார்ட் அவுட் நீ தான் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்க, எல்லா பவர்ஸுமே உன்கிட்ட இருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. 1000க்காக வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது என்னை வந்து ஹையர் பண்ணதே நீ தானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இருக்கும்போது சரி உன்னை பற்றி நீ சொல்லுவேன்னு சொல்லி கேட்கும்போது என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியே, என் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கியா, சரி ஓகே நீ என் கூட சேர்ந்து என்னோட வீட்டில் இருக்கவங்கள மீட் பண்ணுறதுக்காக வரையான்னு சொல்லி கேட்டதோ அவள் எதுவுமே பதில் பேசாமல் இருக்கா. அப்போ இதை வந்துட்டு நான் ஓகேன்னு எடுத்துக்கவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி இப்படி உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ரெண்டாவது உங்கள் ஸ்டெப் மதருமே வீட்டை விட்டு விரட்டி விட்டாரு, ஸோ அவங்க கையில் இப்போ எந்த சேல்ஸுமே இல்லை, புதுசாக அங்கே சேர்மேனை வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு மீட்டிங்குமே வச்சுருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் நானுமே வந்து கலந்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட நான் இப்போ கிளம்பி போகிறேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண வரவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் வேணாம், நான் மீட்டிங் தான் போகிறேன், நான் எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேமாவை கிளம்பிட்டுருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அவங்ககிட்ட தான் ஷேர்ஸ் அதிகமாக இருக்குது, ஸோ அவங்க தான் வந்துட்டு இங்கே ஷேர் உமனாக மாறணும்னு சொன்னதுமே அப்போ அங்கே இருக்க இன்னொரு பர்சன் கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்க முடியாது, இந்த பொண்ணோட ப்ரைவேட் லைஃப் எப்பயுமே ரொம்ப மோசமாக தான் இருக்குது, இவ 3 இயர்ஸ் ஜெயிலுமே இருந்திருக்கா, இதனால் கம்பெனியோட ஷேர்ஸுமே டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்பெனியுமே மூழ்கி போயிடும், எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுமே நான் கம்பெனி எப்படி நடத்துகிறேன்னு தான் பார்க்கணும், பட் ஏன் மேலே நீங்கள் பழிய போகிற வேலை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலுமே அங்கே வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. சரி உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற செட்டுங்க கேட்கும்போது
நம்ம ஹீரோவா என்னோட கனெக்ஷன் போதுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது என்ன பைத்தியமாக இருந்தாலும் அடித்து வெளியே வரட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கார்ட்ஸை கூப்பிட்டதுமே அடித்து அசிஸ்டன்ட் வேட்டி விட்டுட்டு அவங்க ஏகப்பட்ட கார்ட்ஸ் அவங்களுக்கு மரியாதை கொடுத்ததும் அங்கே அதை பார்த்துட்டு என்ன இங்கே என்ன ஷோவாக நடந்துட்டுருக்கு இப்படிலாம் ஷோ காமிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசினதுமே ஐ திங்க் நீ இப்போ உன் வாயால் கெட போகிற உன் கம்பெனி பேங்க் கிராஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓ நீங்களாம் என்ன மிரட்டினீங்கன்னா நான் பயந்து போயிடுவேனான்னு சொல்கிறப்ப அங்கே வேலையை பண்ணி விட்றாங்க அங்கே கால் வந்துடுது கம்பெனி பேங்க் கிராஃப்ட் ஆயிடுச்சுன்னு உடனே பயந்து போயிட்டு இருந்தால் நீட் டவுன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்குறான் ஏன்னா இவன் தான் ரிச்சஸ்ட் பர்சன் ஜியாங்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இவங்க தான் கண்டிப்பாக சேர் உமனாக இருக்கணும் இவங்களுக்கு எல்லா தகுதியுமே இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன பைத்தியம் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க பட் வாய முடிட்டு பேசாமல் இருங்க அவர் யார் தெரியுமா அவர் இருந்தால் நம்ம கம்பெனி பெரிய லெவலுக்கு ஆளாயிரும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயந்து போயிட்டு அங்கே உடனே நம்ம ஹீரோயினை சேர் உமனாக மாற்றுறதுக்குமே அங்கே ஒத்துக்கிட்டதுமே நம்ம ஹீரோக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு ஹீரோயின் ஃபைனலாக அந்த கம்பெனியோட சிஇஓவுமே மாறிடுறா ஹீரோக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா உன்னால தான் எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல பொசிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சேர்ல இருக்கும்போது அவங்க அம்மா பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா அங்கே நம்ம ஹீரோ இப்போ என்ன நீ நைட் எங்கள் வீட்டுக்கு மீட் பண்ண வரையான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது நான் எப்போ சொன்னேன் உன்ட்ட வரேன்னு சொல்லி நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறப்ப நீ இப்போ நீ லவ் பண்ணுறன்றத கூட நீ ரியலைஸ் பண்ண மாட்டியா அப்போ உன் கூட சேர்ந்து நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோமாகி போயிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போனதுமே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்புறம் நடுராத்திரியில் நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணதும் மேடம் இன்னார்க்கு என்ன கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதும் இல்லை இப்படி ஒரு பர்சனை லைக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி சிக்னல்லாம் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன மாதிரியான்னு சொல்லிட்டு அவங்க சில டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னதுமே அப்படின்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிருச்சு இப்போ அப்படி ரொம்ப கோவமாக இருக்கான் அவனை கரெக்ட் பண்ண நான் என்ன பண்ணணும்னு சொன்னதும் அவங்களுக்கு பிடிச்சமான திங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டே பார்த்து அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அங்கே குக்கிங் எல்லாமே அவள் பண்ணிட்டுருக்கா பட் எதுவுமே ஒழுங்காக வராமல் தீஞ்சு போயிட்டுருக்கு ஃபைனலாக ரெடி பண்ணிடுறா ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனால் அவன் ஆல்ரெடி அங்கேருந்து போயிட்டான் போல் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு இவன் பார்த்தா அவங்க எதிரிங்க சில பேர் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே ஃபைட் தான் பண்ண போயிருந்திருக்கான் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் தன்னோட லவ்வை சொல்லி அவன்ட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி சொல்லிட்டு அங்கே கன்ஃபஸ் பண்ணிடுறா ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பிறகு அவங்க ஸ்டெப் மதர் கண்டிப்பாக நான் அவளை பழி வாங்கணும் இதுக்கு காரணம் இந்த ஜியாங் தான் ஸோ அவனையுமே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவனோட எதிரி கூட கூட்டு சேர்ந்து அவங்கள பழி தீக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த பர்சனுமே இதான் சான்ஸ்லான்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறான் ஹீரோயினோட கம்பெனியை தீய கொளுத்தி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோயின் எப்படி எஸ்கேப் ஆகி வந்ததுமே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான் உனக்கு எதுவும் ஆகலைன்னு இதெல்லாம் பண்ணவங்கள சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி அவங்களையுமே பிடிக்க சொல்லிடுறாங்க ஹீரோயின்ட்டு அவங்க ஸ்டெப் மதர் சாரி கேட்டதுமே போட்டு பயங்கரமாக அங்கே அடி வெளுத்து விட்றாங்க நீ இப்போ வரைக்கும் திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி போலீஸ்லையுமே பிடிச்சி கொடுத்த பிறகு ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்காக அங்கே ஃபுட் எல்லாமே கொண்டு வந்ததும் சரி ஓகேப்பா நீ என்ன இந்த கேக்குக்குள்ளே ஏதோ எனக்கு ரிங்கை சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா என்னோட பிளான் சொதப்பி போச்சா அப்படின்ற சொல்லிட்டு நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ரிங்கை கொடுத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான் ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகேன்னு சொல்லிடுறான் நான் உங்கள் வீட்டில் மீட் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே ரொம்ப சூப்பராக ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஐஸ்